பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தொழுது கொள்வோம். அவருடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பெரிய பலன். அது நமக்கு தைரியத்தை தருகிறது. மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. இயேசுவே, உம் சித்தத்தை செய்யணும்பா. என் இதயத்தின் வாஞ்சையெல்லாம் அப்பா நீர் என்னிடத்துல தங்கணும். நீ காண்பிக்கும் வழியிலே நான் நடக்கும். எனக்கு கிருபை செய்ய. என் சூழ்நிலையில் இருக்கிற மலை போன்று இருக்கிற பிரச்சனைகள், கடல் அலைகள் போல சீறி வீசுகிற பிரச்சனைகள், பாரங்கள், மனக்கலக்கங்கள், ஆனால் நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, நீர் என்னுடைய நங்கரம். காலங்களிலே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீர் மாத்திரமே என் ஆதாரம் என்று சொல்லி இந்த காலையில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா உங்க கரம் அவர்களை தாங்கட்டும். உமது கரம் அவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் எழுப்புவதை தருவீராக, சமாதானத்தை தருவீராக, வெற்றியை தருவீராக, நிம்மதியை தருவீராக. அப்படி செய்ய போவது நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் நடத்தும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஓசியா 14ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தில் 2வது பகுதி, அதாவது அதில் 3 பகுதியாக வருது. அதில் 2வது பகுதி, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளிலே நடப்பார்கள், அவைகளில் நடப்பார்கள். 3 விஷயத்தை இந்த சத்திய வார்த்தையிலிருந்து இந்த காலையில் நம்ம அறிந்து புரிந்து அதிலே உரிமை கொள்வோம். அதிலே உங்களுடைய விசுவாசத்தை கட்டுங்க. நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க. முதல் காரியம், கர்த்தருடைய வழி செம்மையானதுன்னு சொல்லும் பொழுது, அப்போது இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது விசுவாசிகளை, மக்களை எதுக்கு அழைப்பு கொடுக்குறாரு? இந்த கர்த்தரை பற்றிய ஒரு அற்புதமான வெளிப்பாடு. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய வழி எப்படி இருக்கும்னா ஏனதானம் இருக்காது, அது செம்மை. அதில் குளறுபடி இருக்காது, அதில் அடிக்கடி எரர் வராது, எரரே வராது. அதான அடிக்கடி, அது செம்மை, அது பர்ஃபெக்ட். அப்போது இதை ஒரு மனுஷன் அறியணும், ஒரு மனுஷி அறியணும். அப்போ இதை
வாசிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற முதல் காரியம் a call to wisdom and understanding. இது எதுக்கு ஒரு அழைப்புனா, கர்த்தரை பற்றி அறியும் பொழுது நமக்கு அந்த தெய்வீக அறிவு உண்டாகிறது. அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு, புரிஞ்சு கொள்வது, நான் யார், எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, என் தகப்பன், அதை எப்படி என்னை கைவிடுவார்? கைவிட மாட்டார். நான் இன்றைக்கு இந்த செய்தியை ஆயத்தம் செய்கிறதுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தோடு கூட நான் பேசிவிட்டு அவர்களுக்கு ஜெபத்தில் கர்த்தர் இடத்துல அவர்களை வழி நடத்திட்டு தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அவங்க பாருங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, படிக்கிறதுக்காக போனாங்க, முடித்தாங்க, நல்ல ஒரு பெரிய வழி நடத்துதல், கர்த்தருடைய வழி நடத்துதல் இருந்தது. ஆனால் இப்போ வேலைக்கு தேடுறாங்க, கிடைக்கல. அதை ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே முடிக்கணும், இல்லைன்னா அவங்க திரும்பி வரணும். பல மாதங்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வாயிலிருந்து வந்த ஒரு அற்புதமான காரியம், இல்லை இந்த இடத்த நானாக தேர்ந்து வரல, இங்கே தான் படிக்கணும்னு நான் எடுக்கலை, இது கர்த்தர் வழி நடத்தினார். இங்கே வந்து படிக்கிறதுக்கு கிருபை செஞ்சுருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய காரியம். அப்போ இங்கே கொண்டு வந்தவருக்கு தெரியாதா? ஆக இங்கே என்னை வைக்கவும் வைப்பார், இங்கேருந்து என்னை கொண்டு போகவும் செய்வார். அது எது செஞ்சாலும் என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். இந்த மனநிலை தான் ஒரு அற்புதமான மனநிலை. இதுதான் காடு கூட, அதாவது கடவுளுடைய திட்டத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இணைஞ்சு பிணைந்து, இதை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a call to wisdom and understanding. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, the way of the Lord are always right. எப்பயுமே கடவுளுடைய வழி தான் சரி. என்னங்க கர்த்தர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார், இங்கேருந்து திரும்பியும் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாரு, இப்போ நான் தான் ஏதாவது பண்ணுமா, நான் இங்கே வந்துட்டேன் ஏதாவது பண்ண போகிறேன், அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. கடவுள் இங்கே வைப்பார், இல்லை இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறாருனாலும் அது உன் நன்மை, அது உன்னுடைய செழிப்புக்கு, உன்னுடைய வெற்றிக்கு, உன் குடும்ப சமாதானத்துக்கு. அப்போ என்ன விஷயத்துக்குள்ள நீங்க வரணும்னா, the Lord God are always right. அவர் எப்பவுமே ரைட்டு. இன்னைக்கு ரைட்டாக செஞ்சார், நாளைக்கு தப்பாக இல்லை, ஒரு இடத்துல கூட அவர் தப்பு செய்யலையே, அப்புறம் எப்படி நீங்கள் ஆல்வேஸ் ரைட். ரெண்டாவது பாயிண்ட்டு, தயவுசெய்து மனத்தில் வைங்க. நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, போராடிட்டு இருக்கீங்களா, கர்த்தரை நம்பும் பொழுது இந்த எண்ணத்தை வைங்க. அப்போ தான் நீங்கள் ஜாஸ்தி நம்ப முடியும், அப்போ தான் கர்த்தர் கையை எதிர்பார்க்க முடியும். அவர் உங்களுக்கு ஏற்ற வேலை செய்வார். எண்ணத்தை அவர் எப்பயுமே சரியானதான் செய்வார். கடைசி மூணாவது பாயிண்ட், the righteous walk in God's way. The righteous walk in God's way. நல்லா கவனிங்க, நீதிமான் கடவுளுடைய வழியில் நடப்பான். யார் நீதிமான்னா யார்? ரொம்ப யோக்கியமாக இருக்கிறவனா, தப்பே செய்யாதவனா? ஏன்னா அந்த வார்த்தை பார்த்தா நீதிமான், ரைச்சஸ்னா அப்படி தானே வருது. இல்லைங்க, இங்கே வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற நீதிமான் வேறு. யாருன்னா, அவன் விழுந்திருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம், சாபத்தில் விழுந்திருக்கலாம், கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம், தடமாறி போயிருக்கலாம். ஆனால் இப்போ கர்த்தரை நம்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து, இல்லை அவரை தான் நம்புவேன், அவர் திட்டம் தான் என் திட்டம், அவர் எனக்கு நன்மை செய்வார்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்புகிற இருதயம் இருக்குது பாருங்கள், அந்த இருதயத்துக்கு பேர் தான் நீதிமான். அப்போ நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா கடவுளுடைய வழியில் நடப்பீங்க, கண்டிப்பாக நடப்பீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். God bless you. Bye-bye.